பேருந்து நிறுத்தங்களில் பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல், சேலம், அப்படியே திருவண்ணாமலை, ஆம்பூர் இப்படிப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் பேருந்து நின்றுச்சுன்னா பஸ்ஸிலேருந்து ஆட்கள் இறங்கவும் முடியல, கீழே இருக்கவும் மேலும் ஏற முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நண்பர்கள் சடார்னு உள்ளே பாஞ்சு அவங்க வியாபாரம் நடத்துகிறாங்க. அந்த வியாபாரம் அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம அவிச்ச கடலை வாங்கினோன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல கடலை தான், மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாத அந்த கடலை ரொம்ப ஆகாது வீசுறதெல்லாம் போட்டு அவிச்சு 20 ரூபான்னு விற்றுறாங்க. ஆனால் இதை கண்டக்டர்களோ நிர்வாகமோ யாருமே இதை அப்படியே அவ்வளோ தூரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியல. தண்ணி பாட்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலாம் சுத்தமாக அது ஏதோ மூடி ஒரு ஒரிஜினலாக தெரியல, அது மறுபடியும் ஒரு ரீபீட்டிங் மாதிரியே தெரியுது. அப்போ இந்த பேருந்தில் இவங்க கொடுக்குற அந்த குடைச்சல்னால ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதுவும் இந்த நாமக்கல், சேலம் இந்த பகுதியில் எல்லாம் இந்த மாதிரி நிர்வாகங்கள் சரியான அவங்க வெளியே இருந்து கூட வியாபாரம் பண்ணலாம், உள்ளே ஏறி அந்த நெருக்கத்தில் என்ன செய்கிறேன்னு தெரில. அது என்னுடைய பயணத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவம் தான். இதெல்லாம் அந்த வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் சரியான முறையில் யோசித்து சரி நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். அதுவும் அந்த உள்ளே கொடுக்குறது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியை கொடுத்துட்டு நல்ல தரமானதை கொடுத்துட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. தண்ணி பாட்டில்லாம் வாங்கி குடிக்கவே பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ தூரமாக இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது அவங்களாம் பார்த்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து.